ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். ஆடி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆடி மாசம் எப்ப பிறக்குது அப்படின்னா திருக்கணிதப்படி 16/7/2026 இரவு 11:37 வாக்கியப்படி 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் மக நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள். உங்களுடைய ராசியிலேயே 11 கூடிய செவ்வாய் இந்த மாதம் வந்துடுறாரு. அதே மாதிரி உங்க ராசி அதிபதி புதன் ராசியிலே இருந்து திக்பலம் பெறாரு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெறாரு. நீச்சபங்க ராஜயோகமும் இருக்கு. 2ஆம் இடத்துல உங்களுக்கு ஒரு கிரகம் உச்சமா இருக்கு. யாரு? குரு உச்சமா இருக்கு. அது கூட சூரியனும் சேர்றாரு. 3 கூடைய சூரியன் 2ஆம் இடத்துல ஒரு ஒளி கிரகம் அப்படிங்கிறது நல்ல அமைப்பு. அது கூட பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவும் 10ஆம் இடத்துல சனியும் இருக்கு. இந்த கிரக பலன்கள் இந்த மாசம் நல்ல அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே காசு பணம் தொழிலு ஜாப் ஓவராலா பார்த்தாவே ரொம்ப ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்கு. பொதுவா தொழில கூடுதல் கவனம் தேவை. உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி இருந்தாலுமே அந்த சனி வக்ரம் பெறாரு. குருவோடைய அனுகிரகம் குருவோடைய பார்வை கிடைக்குது. அப்ப தொழில் மூலியமா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல ரொம்ப இன்வால்மெண்டா பார்க்கணும். நீங்க அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னா அது ஆபத்துலதான் முடியும். கேர்ஃபுல்லா இல்ல அப்படின்னா ஏமாத்திட்டு போயிருவாங்க. அதனால பார்ட்னர்ஷிப் நீங்க போட்ட இவ்வளவு கால பணமோ அல்லது உழைப்போ உங்களுக்கு வீண் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கவனமா இருக்கணும். நீங்க கவனமா இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸோ அல்லது நம்பிக்கைக்குரியவங்களோ உங்களுடைய பிசினஸ்ல உங்களை ஏமாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் மனசு நொந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால கூடுதலான கவனம். ஆனா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கு. தொழில இருக்கவங்களுக்கும் காசு பணம் வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. என்னன்னா கூடுதல் கவனம். ஏன்னா ஒரு கிரகம் வக்ரம் பெறுது. கூட பாத்தீங்கன்னா 6 கூடையவர் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களோட டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதனால கூடுதலான கவனம் இல்லை அப்படின்னா ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் நல்லபடியா ரன் ஆகுமா அப்படின்னு எனக்கு பார்ட்னர்ஷிப் எல்லாம் இல்லைங்க, நானே தான் சிங்கிள். அப்ப சூப்பரா இருக்கும். பொதுவாவே பாத்தீங்கன்னா உபய ராசி உபய லக்னங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கும்போது அதுல எப்பவுமே நீங்க கூடுதல் கவனம் இருக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க யாரு நட்பு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியா மாறுவாங்க. சோ அதனால இந்த மாதம் கூடுதலா தொழில நீங்க ஓன் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளமா என்ன செய்யணும், உங்களோட டைமை மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பிசினஸுக்குள்ள கொண்டு போய் செலுத்தணும். நீங்க எந்த அளவுக்கு இன்வால்மெண்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சிறப்பான யோகமும் பலன்களும் உறுதியாக உண்டு. ஏன் அப்படின்னா 11 கூடிய செவ்வாய் உங்க ராசி அதிபதி கூட சேர்றாரு, உங்க ராசியில வர்றாரு. அப்ப லாபம்ங்கிறது தானா தேடி வரும். ஆல்ரெடி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுட்டு வருமானம் வரல அப்படின்னா கூட இப்ப எடுத்து நடத்துங்க, நல்ல காசு பணம் பார்க்க முடியும். ஆனா உத்தியோக இது வருமானம்ங்கிறது பிசினஸ்ல இருந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. அதாவது நீங்க உங்களுடைய தொழில் மூலியமா நிரந்தர வருமானம் லாபங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சிரும். 2ஆம் இடத்துல ஒரு ஒளி கிரகம் இருக்கனால பொதுவாவே வருமானத்துக்கு இந்த மாதம் எந்தவித தட்டு தடையின்றி, அதாவது தங்கு தடையின்றி வருங்க. எந்தவித தடையுமே இருக்காது. ஒளி கிரகம் 2ஆம் இடத்துல இருந்தாலே நல்ல காசு பணம் நல்ல வளர்ச்சி அப்படின்னு தான் அர்த்தம். அது கூட ஒரு கிரகம் உச்சமா இருக்கு. அதாவது குரு உச்சமா இருக்கனால இன்னும் கூடுதலான அமைப்புகள் இருக்கு. நீங்க தொழில் ரொம்ப நாளா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடில இருந்தே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவா தொழிற்சானத்தை குரு பாக்குறது நல்லது. உச்ச பறவையோட பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10 கூடையவரை 2ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் மூலியமா நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் தான் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான காலகட்டம். அதே மாதிரி நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தொழில் விஷயமா வெளியூர் வெளிமாநிலம் அடிக்கடி சென்று வர மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அலைச்சல்களை பார்க்காதீங்க, அது கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஆதாயமா தான் முடியுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் கூட சேர்ந்து காசு பணமும் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ஆனா பணிச்சுமை அப்படிங்கிறது ஜாஸ்தியா தான் இருக்கும். 6 கூடையவர் உங்களுடைய ராசியில புதன் கூட சேர்றதுனால கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்டு, ஐடி சம்பந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பேங்கிங் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் சர்வீஸ் ஓரியன்டா பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. என்னங்க ரியல் எஸ்டேட் ஆடி மாசம்ங்கிறாங்க, இந்த மாசம் நிறைய விக்கிறது வாங்குறது இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கு. இந்த மாதம் பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் சேர்க்கை இருக்கு. அதனால ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும், காசு பணமே இல்லம்பாங்க. ஆனா அங்க அவ்வளவு கூட்டம். ஒருத்தங்க விக்கணும்னு நினைச்சா இன்னொருத்தங்க வாங்கணும்னு வராங்கல்ல, அப்ப காசு பணம் இருக்குன்னு தானே அர்த்தம். சோ புதனும் செவ்வாயும் சேர்றதுனால
ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டு, கம்யூனிகேஷன் சார்ந்தது, அதே மாதிரி இந்த டிஜிட்டல் மீடியா, இந்த டிஜிட்டல் ஒர்க் சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான இது. இதுல யாராவது உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நல்ல உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வருங்க. ஆப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கும். அதாவது கொஞ்சமா முதலீடு போட்டு நல்ல காசு பணம் பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசிக்கு இருக்கு. அத நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாசம் அந்த அனுகூலம் இருக்கு. ஆல்ரெடி நீங்க இந்த ஆப் டெவலப்பரா இருக்கிறீங்க, வெப்சைட் டெவலப்பரா இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டம். இந்த டைம்ல வந்து உங்களுக்கு 11 குடையவரோட சேர்ந்து என்ன இந்த புதனும் சேர்றாரு. அப்போ உங்க ராசி அதிபதி செவ்வாய் சேரும்போது நல்ல காசு பணத்தை பார்க்க முடியுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, அல்லது வந்து நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, காசு பணம் அப்படிங்கிறது இந்த மாசம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதே நேரத்துல உங்க ஹெல்த் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா புதனும் செவ்வாயும் சேர்றது பகை கிரகங்கள். காசு பணம் வர்றது இந்த மாதிரி விஷயத்துக்கு ஓகே. ஆனா அதனுடைய சைடு எஃபெக்ட் என்னன்னா 6 குடையவர் செவ்வாயா போறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா செவ்வாய் புதன் சேரும்போது ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடா ப்ராப்ளம் வரும். அதாவது என்னன்னா உங்களுக்கு இந்த வீசிங் சம்பந்தப்பட்டது, இந்த குளிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திடீர்னு ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுறது, ஃபுட் அலர்ஜி ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், சில பேருக்கு வந்து தீக்காயம் ஆகுறது, இந்த மாதிரி முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, இந்த பிளக் சொருவுறது, இந்த கரண்ட் விஷயங்கள், அல்லது வந்து அடுப்பு சார்ந்த விஷயங்கள், பெண்களுக்கா இருந்தா இந்த கிச்சன் சார்ந்த விஷயங்கள், நெருப்பு காயம் ஆகுறது, தீக்காயம் ஆகுறது, இந்த மாதிரி ஆகும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்கின்னை வந்து சேதப்படுத்தும், அதனால கவனமா இருக்கணும். சூடான பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ஒர்க்லயும் சரி பிசினஸ்லயும் சரி நல்ல டெவலப்பான மாசம் தான் இந்த மாசம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமானாலும் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கனால தாய் வழி சொத்துக்கள் வந்து சேர்றது, தாய் வழி உறவுகள் கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள், தாய் வழி சொந்தக்காரங்க கிட்ட நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படுறது, அதே மாதிரி அவங்களுடைய சொத்துக்கள்ல வந்து இருந்த எல்லா பிரச்சனையும் நீங்கி உங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும். வண்டி, வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள். இவ்வளவு நாள ஏதாவது ஒரு ரீசன் ஆனா தட்டி போயிருந்தா கூட ஒரு திடீர்னு ஒரு கார் எடுக்கிறது, ஒரு டூ வீலர் எடுக்கிறது, லக்ஸுரியான டூ வீலர் எடுக்கிறது, ஒரு இடம் வாங்கி போடுறது, அல்லது ஒரு வீடு வாங்குறது, வீடை ரெனோவேஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். செவ்வாய் சுக்கிரனை பாக்குறாரு. அது இல்லாம புதன் ஆட்சி பெற்றிருக்கனால இந்த அமைப்புகள் நல்லபடியா இருக்கு. அதே மாதிரி குரு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தை பாக்குறாரு, செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தை பாக்குறாரு. கூடுதல் கவனம். ஏதாவது நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை மாட்டி விட்டுட்டு போறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்கு. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பாக்குறாரு, 6 குடையவர். நீங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகுறீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய எதிரிகளும் வந்து வேலை பார்ப்பாங்க, உங்களை எப்படியாவது கீழே இறக்கி விட்டுறணும்னு. யாருங்க எனக்கு எதிரி இருக்கா அப்படின்னா, எதிரி அப்படின்னா எதிரிலிருந்து வரவங்க மட்டும் கிடையாது. நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அதை யூஸ் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா உங்க சோம்பேறித்தனம் ஒரு எதிரி தான். சோ எதிரி இந்த மாதம் உங்களோட டிராவல் பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையுமே பண்ணுவாரு. நீங்க தான் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 6 கூடையவர் தான் உங்க ராசியில வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு வெளியில இருந்து ஒருத்தர் வரணுமா? உங்க சோம்பேறித்தனம் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன்னா சுறுசுறுப்பா தான் நான் இருப்பேன் மேடம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா வெளியில இருந்து உங்களுக்கு கட்டாயம் வந்துருவாங்க. ஆனா எதா இருந்தாலும் சரிங்க, கண்ணுக்கு தெரியாது. அதனால நீங்க கவனமாகத்தான் இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தை பாக்குறதுனால நீங்க உங்க மேல வதந்திகள் பரப்பலாம். உங்களைய பிரேக் பண்றது எப்படி பிரேக் பண்ணுவாங்க வந்து அந்த சினிமால காமிக்கிற மாதிரி வந்து ஃபைட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க மனமுடைஞ்சு போறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு செய்வாங்க. அப்போ நீங்க ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க. பட் ஆனா உங்க மேல ஒரு வதந்திய கிளப்பி விட்டு நீங்க தான் செஞ்சீங்கன்னா மனசு உடைஞ்சு நீங்க உங்களுடைய வளர்ச்சியில போக்கஸ் பண்ண மாட்டீங்க இல்லையா? நீ என்னமோ சொல்லு, நான் இப்படிதான் இருப்பேன்ட்டு போயிட்டே இருங்க. உங்களை யாருனாலும் இது பண்ண முடியாது. சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதான் அப்படியே இந்த 1 மாசத்துல மறைஞ்சு போயிரும். அதனால இந்த மாசம் ஃபுல்லாவே நீங்க உங்க போக்கஸ்டு எதுல இருக்கணும் அப்படின்னா உங்களோட வளர்ச்சியை நோக்கி. ஃபர்ஸ்ட் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கணும். ஏன்னா 6 கூடையவர் லக்னத்து இருக்காரு. அதனால ஒரு ஒர்க் முடிஞ்சோன்னா அடுத்தது ஹெவியா காத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி சில பேத்துக்கு இருக்கும். சில பேத்துக்கு வந்து போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ணுங்க. அதாவது முருகன்னா செவ்வாய். அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. புதனும் செவ்வாயும் சேரும்போது முருகனை விட நரசிம்மர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. நான் முருகனுக்கு எதிரி கிடையாது. உடனே முருகனை விட நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா செவ்வாயும் புதனும் சேரும்போது அந்த புதன்னா விஷ்ணுவோடைய இது இல்லைங்களா, அது
செவ்வாய் அப்படிங்கும்போது இந்த ஆக்ரோஷமானது அப்படிங்கும்போது அப்ப வந்து நரசிம்மர் வழிபாடு. இது வந்து என்னன்னா இந்த தடைய வந்து இது பண்ணும். நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுங்க. புதன்கிழமை வந்து அதே நேரத்துல செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல நரசிம்மர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி புதன்கிழமையும் நரசிம்மர் வழிபாடு. ஏதாவது ஒரு நேரத்துல வழிபாடு நரசிம்மர் வழிபாடும் முருகன் வழிபாடும் பண்ணிக்கங்க. அது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தடை வருது அல்லது உங்களுடைய சோம்பேறித்தனத்தை ஒழிக்கணும் இல்ல எதிரிகளுடைய சூழ்ச்சிய உடைச்சு வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த வழிபாடு கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்யும். நரசிம்மரை வந்து நீங்க நரசிம்மருக்கு நாளை என்ற சொல்லே கிடையாது. இது வந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, அது சரி பண்ணிரும். கடன் பிரச்சனையா இருந்தா அதுக்கு மேல கடனை தீக்கிறதுக்குன்னு ஒரு நரசிம்மர் ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகம் நான் சொல்லியிருக்கேன். அதை பாருங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அந்த விஷயங்கள்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கடன் அடைஞ்சிரும். இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு கடன் ரீதியான பிரச்சனைகளும் கை தூக்கி விட்டுரும். என்னன்னா 6 கூடையவர் உங்களோட ராசியை தேடி வர்றதுனால ஒரு கமிட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா வீடு தேடி கடன்காரங்க வந்துருவாங்க. அதுவே உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துரும். அந்த மாதிரி எல்லாம் வராம இருக்கிறதுக்கு தான் வழிபாடு. கரெக்டா சொன்ன தேதியில சொன்ன கமிட்மெண்ட்டை ஃபில் பண்ணணும் இல்லையா? அப்ப அதுக்கு உண்டான விஷயங்களா நீங்க பண்ணணும். அதை தேடி ஓடுங்க. ஆனா வருமானம்ங்கிறது இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு. சிறப்பாக இருக்குது. நீங்க எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக வரும். ஆனா அதுக்கு உண்டான முயற்சியை போடணும், உழைப்ப போடணும். உழைப்பு 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 கடுமையான உழைப்ப நீங்க போட்டே ஆகணும். அதே மாதிரி இந்த மாசம் உங்களுக்கு பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இறைவன் நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் அப்படியே அள்ளி கொடுத்துட மாட்டாரு. ஒரு செக்க வைப்பாரு. ஏன்னா அவரு கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்க தகுதியான ஆளான்னு பாப்பாரு. எப்படி அப்படின்னா நமக்கு வந்து 4:30 மணிக்கு எந்திரிச்சா ரொம்ப நல்லது, 5 மணிக்கு எந்திரிச்சா ரொம்ப நல்லதுன்னு தெரியும். அன்னைக்கு நாளே அற்புதமா போயிரும். ஆனா அந்த டைம்ல தான் சொர்க்கம் மாதிரி தூக்கம் வரும் இல்லையா? அந்த மாதிரிதான் உங்களுக்கு இந்த மாசம் காசு பணம் வர்றது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதெல்லாம் சிறப்பா இருக்கு. ஆனா அதே நேரத்துல என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா உங்களுக்கு பிடித்த நம்பர் நீங்க லவ் பண்ணலாம், இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஏன்னா கல்யாணம் 60 வயசுக்குள்ள என்ன லவ்னு எனக்கு தெரியல. பொதுவாவே எந்த வயசா இருந்தாலும் சரிங்க. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நபர்கிட்ட சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், அல்லது லவ்வரா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா நீங்க அவங்கள மனசார விரும்புவீங்க. விரும்புவீங்கன்னா நல்ல ஒரு ஆத்மார்த்தமான அன்பு. ஆத்மார்த்தமான அன்புனா எதிர்பார்க்காம எந்த ஒரு விஷயமுமே எதிர்பார்க்காம அன்பை மட்டுமே போக்கஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 4ஆம் இடத்துல போய் நீச்சமாகறதுனால ஏதாவது ஒரு வார்த்தைகள் முத்தி நீ இத சொன்னது தப்பு அப்படின்னு பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன செய்வீங்க? இருக்கக்கூடிய வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அதுல போக்கஸ் பண்ணுவீங்க. இந்த மிதுன ராசி அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அன்புக்கு அடிமையானவங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. பட் ஆனா என்ன அப்படின்னா யதார்த்தம் என்ன அப்படின்னா காசு பணம் இருந்தா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ரிலேஷன்ஷிப்பை கூட சரி பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்டை வாங்கி சரி பண்ணிக்கலாம். ஓகே. சோ அதனால இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம உங்களுடைய உத்தியோகம் காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா காசு பணத்தை சம்பாதிச்சிடலாம். அதாவது உங்ககிட்ட கோவமா இருக்கவங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட வாங்கி கிஃப்ட் பண்ணிட்டு அவங்களையும் சரி பண்ணிக்கலாம். 2 in 1 இந்த மாதிரி ஒரு ஜோசியர் கிடைப்பாங்களா உங்களுக்கு? எப்படியெல்லாம் பரிகாரம் சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுலயே பிரேக்கப் ஆய அப்படியே உடைஞ்சு விழுந்துராதீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து ஜோக்குக்காக சொல்லல. வாழ்க்கையோடைய ஒரு யதார்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவ்வளவுதான் என்னால முடிஞ்ச ஒரு விஷயத்த. போக்கஸ்டா இருங்க. காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது அஷ்டமஸ்தானத்தை வந்து செவ்வாய் பார்க்கறதுனால கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கூடுதலான கவனம் தேவை. அவர் அலட்சியப்பட்டா கூட தரத்தரன்னு இழுத்துட்டு போய் டாக்டர்கிட்ட ஏதாவது இருக்குங்களான்னு கேட்டுட்டு அப்புறம் விடுங்க. சரிங்களா? ஏன்னா காசு பணம் சம்பாதிக்கிறது, அது ஓடுறது, ஃபேமிலியை பாக்குறது அப்படின்ட்டு அலட்சியப்படுத்திடுவாங்க. கடைசியில கஷ்டப்பட போறது பெண்கள் தான். அதனால பெண்கள் வந்து கவனமா இருக்கணும். நீங்களும் உங்களுடைய இதுல ஹெல்த்ல கவனமா இருங்க. யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி வந்து நரம்பு சம்பந்தப்பட்டது, ஸ்கேல்ப்ல எல்லாம் அப்படியே பொடுகா கொட்ட ஆரம்பிக்கும். இந்த மாசம் பாருங்க உங்களுக்கு வந்து பொடுகு தொல்லை, அதே மாதிரி ஸ்கின்ல வந்து ரொம்ப ட்ரை ஆகி அப்படியே வெடிப்பெடுப்பா வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாயும் புதனும் சேரும் போது அவர் வந்து என்னன்னா உங்களுக்கு 6 கூடையவர் அஷ்டமத்தை பார்க்கும்போது மருத்துவ செலவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. கவலைப்படாதீங்க. அதுக்கெல்லாம் தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராம பண்ணிக்கலாம். சோ தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும்போது பல விஷயங்கள் சின்னதா வரும்போது நீங்க டாக்டர்கிட்ட போய் அதுக்கு உண்டான தீர்வை தேடிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே நடக்காது. நான் வந்து என்ன உங்களுக்கு ஒரு சர்ஜரி வருது அப்படின்னா அத வந்து என்னன்னா நான் மந்திரம் சொல்லுங்க, இந்த வழிபாடு பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். உடனே டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா அம்மா உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, இதுதான் உங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க.
அப்போ ஸ்டார்டிங்ல அதை நீங்க செய்யும் போது செலவுகள் கம்மியாயிரும். பின்னாடி ரொம்ப முத்த விட்டுட்டு செலவும் பண்ணிட்டு உயிருக்கும் ஆபத்து இல்ல உடம்புக்கும் ஆபத்துன்னா என்ன பண்றது? ஓகேங்களா? அதுக்காக தான் ஹெல்த் ரீதியா பார்க்கும்போது அதுல காம்ப்ரமைஸ் பண்ணாம நீங்க பண்ணிக்கணும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நீங்க எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். திடீர்னு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரும். ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டு. நல்ல அதிர்ஷ்டமான வாழ்க்கை தான். புதனும் செவ்வாயும் சேரும்போது இந்த செல்போன்ல சேட் பண்றது, உங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு மத்தவங்க கிட்ட போய் அதை ஷேர் பண்றது, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு க அதாவது நீங்க உங்க லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு பெண் தோழிகிட்டயே நீங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுறத சொன்னா கூட அந்த தோழி போய் அந்த தோழியோடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஹஸ்பண்ட் உங்களை அப்ரோச் பண்ணிடுவாரு. அதனால கவனமாக இருங்கன்னு நான் சொல்றேன். யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. அதை விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. உங்களுடைய நெகட்டிவ உங்களுடைய பலகீனத்தை மத்தவங்க கிட்ட சொல்லி பழகாதீங்க பெண்களே. அது உங்களுக்கு ஆபத்து தான். ஏன்னா மிதுன ராசியில இருக்கிறவங்க டக்கு டக்குன்னு கொட்டிருவாங்க. அடுத்தவங்க கிட்ட விஷயத்த கொட்டிருவாங்க. அப்ப என்னன்னா கஷ்டப்படுறது யாருன்னா நீங்க தான். அதுவே உங்களுக்கு பலகீனமாயி உங்களோட மைனஸா போயிரும். அது இன்னொருத்தங்க பிளஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதனால கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்துல நீங்க தப்பே செய்யலைன்னா கூட தப்பு செஞ்சேன்னு பேர் கட்டி விட்டுருவாங்க. இந்த மாசத்துல அது கூடுதல். ஏன்னா அஷ்டம ஸ்தானத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் பாக்குது, அதே நேரத்துல குருவும் பாக்குது. 7 கூடையவரே. அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அதை புரிய வச்சு இது பண்றப்ப உங்களுக்கு உயிரே போயிரும். அதனால கவனமாக இருங்க. ஹெல்த்ல ஹஸ்பண்ட் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. இந்த மாசம் உங்களுக்கு அதிகமா கோபம் வரும். தயவு செய்து உங்களுடைய மனநிலையை நல்ல திடகாத்திரமா வச்சிருங்க. நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க. நிதானமா செயல்படுங்க. செவ்வாய் எந்த ராசிக்கு போறாரோ அந்த ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மனச நல்ல நிலைப்பாட்டுல வச்சிருக்கணும். இல்ல அப்படின்னா எடுத்தோம் கவுத்தோம் படபடன்னு பேசுறது, சண்டை போடுறது, எங்க இருந்து அந்த கோவம் வந்ததுன்னே தெரியாத மாதிரி இருக்கும். நம்மள இப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களை நீங்களே நினைச்சு வெக்கப்படுற அளவுக்குலாம் கோவப்பட்டுருவீங்க அல்லது வார்த்தைகளை விட்டுருவீங்க. இதுல கூடுதலான கவனம் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிரன் திக்பலமாகறாரு, நீச்சமாகறாரு, நீச்சபங்க ராஜ யோகம் பெறுறது, இதெல்லாம் ஒரு அமைப்பு. அது கூட சேர்ந்து சனியும் பாக்குறதுனால நல்ல வாய்ப்பு, அதிர்ஷ்டம் இது மாதிரி தேடி வரும். தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். தெய்வ பலம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 கூடையவர், 7ஆம் இடத்தை பாக்குறாரு. பார்ட்னர் வழி ஆதாயமும் உண்டு. ஒரு பார்ட்னர் போனா கூட அடுத்த பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பிசினஸ் பார்ட்னரா நான் சொன்னேன். அதுக்கு அடுத்தது என்னன்னா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் வரும். படிப்புல புது புது விஷயங்களை ட்ரை பண்ணுவாங்க. நல்ல மார்க் எடுப்பாங்க. நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும். நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு படிப்பாங்க. அதுக்கு உண்டான ரிசல்ட்டுமே நல்லபடியா வந்துருங்க. ஜாப எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் கட்டாயம் கிடைச்சிரும். 6 கூடையவர் தேடி இருக்கனால வேலை வாய்ப்புகள் தானா தேடி வரும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் சூப்பரான வாழ்வு. நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ ஏதோ ஒரு பப்ளிசிட்டி அவங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஒரே மாதிரியே ஹேண்டில் பண்ணுங்க. பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. ஆனா மக்கள் கிட்ட சென்றடைவீங்க. நீங்க எப்படி ஒரு ஈஸியா சென்றடையக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. இந்த காலத்துல நெகட்டிவ் பாசிட்டிவோட நெகட்டிவ்க்கு தான் அதிக பவர் இருக்கு. சோ நெகட்டிவா பாப்புலர் ஆனாலும் சரிங்க, உங்களுக்கு அதை நீங்க ஏத்துக்கணும். காசு பணம் நல்லா வரும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். வெளிநாடுகளுக்கு போய் உங்களுடைய திறமைகளை காமிக்கிறது, அதே மாதிரி பாராட்டுகள், விருதுகள், காசு பணம் சம்பாதிக்கிறது, நிரந்தரமான வருமானங்கள் வரதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. அஷ்டமஸ்தானத்தை பாக்குது. அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாலும் உங்களுடைய உத்தியோகத்தை காப்பாத்திக்கிறதுக்கு நிறைய போராடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாய் வழியா வரக்கூடிய எந்த ஆர்டரையும் ஃபாலோ பண்ணாம ரிட்டர்ன்ல வந்தாதான் செய்வேன் அப்படிங்கிறது ரிஸ்கா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சரிங்களா. ரிஸ்கா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க ரிட்டர்ன்ல வாங்கிதான் செய்யணும். இல்ல அப்படின்னா உயர் அதிகாரிகளுக்கு பதிலா நீங்க உங்களுக்கு வேலையில பிரச்சனை வரும். அதனால கவனமாக செயல்படுங்க. அதிகாரிகளுடைய பிரஷர் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல நீங்க லீவ் போட்டு போறது, சாமர்த்தியமா செயல்படுறதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால கூடுதல் கவனத்தோட இருந்துக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காலகட்டங்கள் அதாவது முன்னுக்கு பின் முரண்பாட செயல்படாதீங்க. ஏன்னா குரு ஒரு ராசி கட்டத்துல சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கு. இந்த சூரியன்
சேர்ந்த குரு வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் ஆகுது. அதே மாதிரி ஒரு கிரகம் வக்ரம் ஆகுது. சோ இதெல்லாம் வந்து என்னன்னா உங்களுடைய செயல்பாடுகள் ஒரு நாளைக்கு மீடியால நீங்க நெகட்டிவா வர்றதுக்கு உண்டான அமைப்புகள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாசிட்டிவா செய்யக்கூடிய விஷயமே 2வது நாள் நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால கூடுதல் கவனமோட செயல்பட்டீங்கன்னா திடீர்னு அதிர்ஷ்டம் மக்கள் கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல அமைப்புகள் வந்துரும். பொதுவாவே சனி வந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் ஆகுது. பெண்கள் வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். மீடியா கிட்ட பேசும்போதெல்லாம் கவனமாக இருங்க. அதே நேரத்துல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கு. 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சபங்கை ராஜயோகம் பெறதுனால என்ன அப்படின்னா அந்த பதவியை நீங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு பிளஸ் மைனஸ் 2மே இருக்கு. கவனமாக செயல்பட்டீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பதவியில இருக்கவங்க அலட்சியமா செயல்பட்டீங்கன்னா பதவியை புடுங்கிருவாங்க. எப்பயோ செஞ்ச விஷயங்கள்லாம் இப்ப ட்ரெண்ட் ஆகி இப்ப அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டா அனுபவிக்கிற மாதிரி ஆயிரும். கூடுதலான கவனம் உங்களுடைய சோசியல் இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே மிதுன ராசிக்கு இந்த ஆடி மாதம் வந்து நல்ல சிறப்பான பலன்களை தான் தரும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.